இனிமே இந்த கல்யாண மண்டபத்துல எல்லா விசேஷங்களுக்கும் கேட்டரிங் ஆர்டர் நீங்க தான் எடுக்க போறீங்க. ஓ சரி சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏதோ இந்த இன்டர்வியூல கலந்துக்கிற வாய்ப்பு கிடைக்காதுங்கிற மனநிலையில தான் வந்தோம். ஆனா நீங்க எங்களுக்கு இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நிச்சயம் உங்க நம்பிக்கை நாங்க காப்பாத்துவோம் சார். நீங்க வேணா பாருங்களேன், இனி இந்த மண்டபத்துல விசேஷத்துக்கு புக் பண்றவங்க எல்லாருமே நம்ம சமையல பார்த்து பாராட்டுற அளவுக்கு செஞ்சு காட்டுவோம். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. வாங்க மேடம். வாமா, இவங்க என் ஒய்ஃப் ராஜலட்சுமி. வணக்கம். என்னங்க இது? யாரு என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு இந்த கேட்டரிங் ஆர்டரை தூக்கி கொடுக்கறீங்க. இத நல்லபடியா எடுத்து நடத்துற அளவுக்கு இவங்களுக்கு திறமை இருக்கா? மேடம், நிச்சயம் நாங்க நல்லபடியா யாருக்கும் எந்த குறையும் இல்லாம செய்வோம். நீங்க எங்களை நம்பலாம். நான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கேம்மா. ராஜலட்சுமி, நான் பார்க்ல மயங்கி விழுந்தப்ப 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அது இவங்க தான்மா. சரி, அதுக்காக இவ்வளவு பெரிய ஆர்டரை தூக்கி கொடுக்க முடியுமா? பார்க்ல நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிப்பா. சரி, நீங்களே சொல்லுங்க, யாரு என்னன்னு தெரியாத ஒருத்தங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆர்டர் நீங்க கொடுப்பீங்களா? நான் கேக்குறதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல மேடம், நீங்க கேக்குறது 100% சரிதான். அது நாங்களா இருந்தாலும் யோசிக்க தான் செய்வோம். ஆனா எங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. நிச்சயம் உங்க நம்பிக்கையை நாங்க காப்பாத்துவோம். நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ண முடியாது. அதுவும் இது சமையல் பிசினஸ். நம்பிக்கை மட்டும் பத்தாது, திறமை ரொம்ப முக்கியம். எனக்கு அவங்க திறமை மேல முழு நம்பிக்கை இருக்கு. அதே நம்பிக்கை உனக்கு வரணும்னா அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லு, அதை பண்ண சொல்றேன். ஆனா ஒண்ணு, இவங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுக்காம கேன்சல் பண்ணுன்னு மட்டும் சொல்லாத. என்னங்க நீங்க? இப்ப என்ன, உனக்கு இவங்க மேல நம்பிக்கை வரணும், அவ்வளவுதானே? சரி, அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. இவங்க நம்ம கண்ணு முன்னாடியே இவங்க திறமை என்னன்னு சமையல் பண்ணி காட்டட்டும். அதுல உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா இந்த ஆர்டரை இவங்களுக்கே கொடுத்துரு. இத பாருங்க, இத்தனை வருஷமா நம்ம கேட்டரிங் ஆர்டரை பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல தான் சோர்ஸ் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இவங்கள பார்த்தா ரொம்ப சாதாரண ஆளுங்களா தெரியறாங்க. இவங்க கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு டேஸ்ட் வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் நீங்க சொல்றீங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். ஆனா ஒண்ணு, நாளைக்கு இவங்க சமைச்சு அது எனக்கு பிடிக்காம போச்சுன்னா நிச்சயமா இந்த ஆர்டரை இவங்களுக்கு கொடுக்கவே முடியாது. நீங்க என்ன கம்பல் பண்ண கூடாது. ஓஎஸ், எனக்கு இதுல பூரண சம்மதம். என்னப்பா, இந்த சவால்ல உங்களுக்கு சம்மதம் தானே? சார், நீங்க இப்படியே இந்த ஆர்டர் எங்களுக்கு கொடுத்திருந்தா கூட இது சிபாரிசு பண்ணி தான் எங்களுக்கு கொடுத்துருப்பீங்கன்னு குற்ற உணர்ச்சி இருந்திருக்கு சார். ஆனா எங்க திறமை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார். கண்டிப்பா இதுல கலந்துக்கிட்டு உங்க நம்பிக்கையை காப்பாத்தி அம்மாவோட முழு சம்மதத்தோட இந்த கேட்டரிங் ஆர்டரை வாங்குறோம் சார். ஆமா சார், எங்களை மாதிரி வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறவங்களோட திறமைய நாளைக்கு நீங்க பாப்பீங்க சார். எங்களுக்கு இந்த சவால்ல பரிபூர்ண சம்மதம். வெரி குட், இப்படிதாம்மா இருக்கணும். உங்க மேல நான் வச்ச நம்பிக்கை வீண் போகல. ரொம்ப நன்றி சார். மேனேஜர் சார், நாளைக்கு இவங்களுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுக்கணும். ஓகே சார். சரிப்பா, சரி. போயிட்டு வாங்க. நல்லபடியா பண்ணுங்க. சரி சார். வாமா போலாம். சரி, நீங்க என்ன பண்றீங்க? நாளைக்கு வரப்ப ஒரு 20,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வாங்க. 20,000? அது எதுக்கு? அதெல்லாம் எங்க கம்பெனியோட ரூல்ஸ். நீங்க 20,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி ஆகணும். நாளைக்கு நீங்க சமைக்க போறதுக்கு காய்கறி, பாத்திரம், மளிகை ஜாமானுக்கெல்லாம் யாரு காசு கொடுப்பா? ஏன் சம்பளத்துல இருந்தா எடுத்து கொடுக்க முடியும்?
சரிங்க சார், நாளைக்கு காலையில 20,000 கேஷோட வந்துடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு மேடம் வைக்கிற டெஸ்ட்ல நீங்க தோத்து போயிட்டா 20,000 ரூபாய் ரீஃபண்ட்லாம் கிடையாது. அதையும் இப்பவே தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்ன பாக்குறீங்க? மேடத்தை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாதுல்ல, அத நேர்லயே பாப்பீங்க. நாளைக்கு எப்படி உங்களுக்கு ஆர்டர் கிடைக்குதுன்னு நானும் பாக்குறேன்.